வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்பட்டா சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்ரேஷனில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வீட்லேயே பொதுவாக இருக்கக்கூடியது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சட்பட்டா சிக்கனை நான் பேச்சுலர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட ப்ரிப்ரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சட்பட்டா சிக்கன் கிரேவி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு சிக்கனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 20 ml அளவு தயிர், 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டோட இன்னொரு இன்க்ரீடியன்ட் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதன் பிறகு எடுத்து சைடில் வச்சுருவோம். வேற ஒரு பாத்திரத்தில் 30 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிந்து இதில் இருக்கக்கூடிய மனம் நல்லா வெளியில் வந்ததன் பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இடத்துல சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சிக்கனை நம்ம டோட்டலாக 15 நிமிடம் குக் பண்ண போகிறோம். அதுக்காக இதில் ஒரு 100 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றினதன் பிறகு இந்த மசாலா இருக்கக்கூடிய பச்சை வாசம் இல்லாமல் இந்த சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகிறதுக்காக ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது குக் பண்ணிக்கிறேன். ஒரு 15 நிமிடம் வரைக்கும் இந்த கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி கலர் பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா பிரைட்டாக சாப்பிடணும் போல் இருக்குது. இதை ஒரு வாட்டி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய்லாம் இந்த கிரேவி மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்கனும் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இதை ஒரு வாட்டி நான் நல்லா கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டதன் பிறகு 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக சிறிதாக நறுக்கிய கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கலாம். கடைசியாக ஒரு முறை இதை கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான டேஸ்டியான குவிக்கான சட்பட்டா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதை அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சட்பட்டா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.